எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு ரசிக்கலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 6. மச்ச சண்டை 3 நாட்கள் ஆகியும் சமாதானமாகாமல் இழுத்து கொண்டே போனது. ஒருவரின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மற்றொருவர் பார்த்தாலுமே அதோடு நிறுத்தி கொண்டனர், நேரடி உரையாடல்கள் ஏதுமின்றி. காதலர்களைப் போல ஊடல் கொண்டனர் என்றே சொல்லிட வேண்டும் அரேஞ்ச் மேரேஜ் செய்து கொள்ள போகும் ஜோடிகள். ஆனால் தாடிக்கார பொறுக்கியும் சரி, வித்தார கள்ளியும் சரி, அதை உணராமலேயே அச்சூழலில் உழன்றிட ஆரம்பித்திருந்தனர். கோக்கனதையோ வேண்டுமென்றே அவளின் ஆதங்கமான கோபத்தை ஸ்டேட்டஸ் மற்றும் போஸ்டுகளில் போட்டு வெளிப்படுத்தினாள். அவளின் நீளமான ரைட்டப்புகளை பார்த்த ரகுவோ தலையை ஆடு போல ஆட்டியதோடு சரி, படித்திடாமல் வெறும் லைக் மட்டும் போட்டு கடந்தான். அவனுக்கும் ஃபேஸ்புக் இருக்கிறது, அதில் நம்மை ஃபாலோ வேறு செய்கிறான் என்பதை அன்றைக்குத்தான் கண்டே கொண்டாள் முற்றிலை அவள். ஆனால் ரகுவோ மங்கையின் பக்கத்தை தொடர்ந்ததோடு சரி, நட்பழைப்பெல்லாம் விடுக்கவில்லை. தாடிக்கார பொறுக்கி என்று அவள் டிபியை பார்த்து கருவியவளோ அவனை பற்றி எவ்வித விபரங்களையும் அங்கே அவன் பதிவு செய்யாததை கண்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாள். இப்போதெல்லாம் ஒரு ஜட்டி வாங்கினால் கூட அதை படம் போட்டு பிடித்து பந்தா காட்டும் ஆட்களுக்கு மத்தியில் பெரும் புள்ளியின் வாரிசவன், நடுத்தர குடும்பத்து பையன் போல அவனை முன்னிறுத்தி கொள்வது நிஜமாகவே ஆணவன் லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் செய்ய விரும்புகிறான் என்பதை கோக்கனதைக்கு உணர்த்தியது. பணக்காரர்களில் சில அறிவாளிகளும் உள்ளனர் என்பதை ரகுவின் மூலம் மூளைக்கு சொல்லி புரியவும் வைத்தாள் வித்தாரக்கள்ளி அவள். ஆகவே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கூட கொடுத்திடாத ரகுவிற்காகவே அம்மணி அவள் தனியொரு போஸ்ட் போட்டாள். அதில் லைக் போடும் ப்ளூ ஆசாமிக்கு ரொம்ப தான் கொழுப்பென்று எழுதி கூடவே தாடி கொண்ட ஆணின் ஓவியம் ஒன்றையும் சேர்த்து இணைத்திருந்தாள். மேடமின் வார்த்தைகளை ரசித்து சிரித்த ரகுவோ இம்முறை சிவப்பு இதயத்தை பறக்கவிட்டு கமெண்ட்ஸ் ஏதும் செய்யாமல் பதிவை கடக்காமல் அங்கேயே தேங்கி நின்றான். இதற்கிடையில் மாதத்தில் 2வது வெள்ளிக்கிழமை அன்று ரத்னவேல் தாத்தாவின் கட்டளைப்படி அங்கிருக்கும் கோட்டுமலை பிள்ளையார் கோவிலில் அனைவரும் மாலை 6 மணிக்கு ஆஜராகி இருந்தனர். கோக்கனதையோ இளஞ்சிவப்பு வர்ணத்திலான சேலையில் தேவதை போல காட்சியளித்தாள். விலோசனங்களிலோ கண்மை அடர்த்தியாக இருக்க, குழலோரமோ இம்முறை மல்லிகையுடன் ரோஜாவும் சேர்ந்து கொண்டது. ரகுவின் வீட்டை சார்ந்தவர்களிடம் சிரிக்க பேசினாலும் பாவையின் கண்கள் என்னவோ தாடிக்கார பொறுக்கியை தான் தேடியது. தாத்தா 2 நாளைக்கு முன்னாடியே நினைவூட்டியிருந்தார் ரகுவிற்கு ஆலய சமாச்சாரத்தை. இருந்தும் ஆனவன் விடுமுறை சொல்ல மறந்து விட்டான் மேலிடத்தில். ஜானகி போனை போடவும் தான் ஹீரோவிற்கு இன்விடேஷனுக்கான பூஜை மேட்டரே ஞாபகத்திற்கு வந்தது. ஐயோ என்று தலையை அடித்து கொண்டவனோ நேராக நிர்வாகத்திடம் போய் நின்றான். ஆபத்துக்கு பாவமில்லை என்பதால் அம்பாளுக்கு உடம்பு முடியவில்லை என்று சொல்லி அங்கிருந்து எடுத்தான் ஓட்டம் வீட்டுக்கு. அம்மாவிற்கு என்று சொல்ல அவனுக்கு விருப்பமில்லை. அப்புறம் நிஜமாகவே அவன் தாய்க்கு உடம்பு முடியாமல் போனால் ரொம்பவே வருத்தப்பட்டுடுவான் ரகு. அதனால்தான் ஞாலத்தை காக்கும் அம்மனையே பலியாடாய் ஆக்கிவிட்டான் நல்லவனவன். அவசர குளியல் ஒன்றை போட்டு அழுத்தினான் ரகு பைக்கை ஒரு அழுத்து, தலைநகரின் பிரதான ஏரியாவில் இருக்கும் பூழ்கை முகனின் சன்னிதானத்தை நோக்கி. ஆகு எங்கே என்று தாத்தாவின் தொனியில் அழுத்தம் கூட குருமூர்த்தியோ சமாளித்தார். மகன் தேங்காய் வாங்க போயிருக்கிறான், பூ வாங்க போயிருக்கிறான் என்று. இத்தனைக்கும் ரத்னவேலுவிற்கு நன்றாகவே தெரியும் பேரனின் நுனிமூக்கு கூட இன்னும் கோவிலை எட்டி பார்த்திடவில்லை என்று. இருந்தும் பொறுமை காத்தார் தாத்தா. எப்படியும் கடைக்குட்டியவன் வந்து விடுவான் என்று. கோவிலின் மூத்த குருக்களோ ரத்னவேலு வீட்டு நிச்சயதார்த்த அட்டையை விகட சக்கரனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்ய தயாராகினர். மாப்பிள்ளை இன்னும் வரல, வந்த பிறகு வச்சுக்கலாமே என்ற காஞ்சனாவோ இப்போதே ரகுவிற்கு சிங்சா அடிக்க, அவர் வரும்போது வந்து கலந்துகட்டும், பூஜையெல்லாம் லேட் பண்ண வேண்டாம் என்ற தெய்வீகனோ பெருந்தன்மையாக சொல்ல, ரத்னவேலுவோ திரும்பி பார்த்தார் குருமூர்த்தியை. அப்பார்வையே சொல்லியது போடு போன ஆகுரதனுக்கு என்று. அவன் வரட்டும், நாம சாமியை கும்பிடலாம் என்ற தாத்தாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட இரு குடும்பமும் ஏரம்பனை வணங்கிட ஆரம்பித்தது. கோக்கனதையின் நேத்திரங்களோ அலை பாய்ந்தது ரகுவை தேடி தளத்தை சுற்றி. வாசல் நோக்கிய வெங்கட் சித்தப்பாவோ பைக்ல வந்துட்டு இருப்பான், விடு வந்துடுவான், வா நம்ம முதல்ல போய் சாமி கும்பிடுவோம் என்று சொல்லி மகனுக்கு போன் செய்த குருமூர்த்தியை தடுத்தார். ஆமா மாமா, நீங்க வாங்க, ஆகு வந்துடுவான் என்ற சித்ராவும் மூத்தவரோடு சன்னிதானம் நோக்கி விரைய, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா தாத்தா என்ற புவனாவோ வந்து சேர்ந்திடாதவனுக்காக ரகசியமான குரலில் ஆகுவிற்காக பரிந்து கேட்டாள். அக்கா அவளுக்கு தம்பி அவன் அங்கு இருப்பதே நன்று என்று தோன்றியது. காரணம், மணமகன் அவன் இல்லாது அவனின் நிச்சயதார்த்த அழைப்புதலை பூஜிப்பது அவள் மனசுக்கு சங்கடமாக இருந்தது.
நாம சாமிக்காக காத்திருக்கலாம் போனா, ஆனா சாமி நமக்காக காத்திருக்க கூடாது என்று குறுக்கிட்ட சந்திரனோ, அவன் வந்துடுவான் தாத்தா, நீங்க குருக்கள் கிட்ட சொல்லி பூஜையை ஆரம்பிக்க சொல்லுங்க என்று மேலும் தொடர்ந்து வக்ரதுண்டரை கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தான். அனைவரும் பக்தியில் நிலைக்க கேப்பில் கெடா வெட்டினாள் வஞ்சி. அவள் கோவிலின் முன்வாசலை நோக்கி ஓடி எக்கி பார்த்து தேடினாள் சாலையில் எங்காவது ரகுவின் பைக் தெரிகிறதா என்று. எங்கடா போய் தொலைஞ்ச பொறுக்கி, எவ்வளவு முக்கியமான நாள் இது, இன்னைக்கு போய் லேட் பண்ணலாமா? வாடா உன்னை வச்சுக்கிறேன் தாடிக்காரம், கொட்டுற கொட்டுல இனி லேட்டுங்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது என்றவளோ முனகி கருவி மீண்டும் சன்னிதானத்தை நோக்கி நடை போட்டாள். கைகள் கூப்பிய கோக்கனதையோ மறுபடியும் ஒரு முறை வெளிவாசலை திரும்பி பார்த்தாள். மனதுக்குள் ரகுவை சீக்கிரமாக வர சொல்லி கெஞ்சி திட்டிகளை மூடினாள். கஜானனனை பிரார்த்தித்திட ஆலயமணி யோசையில் குருக்களின் தீபாராதனை கொண்ட மந்திர சத்தத்தில் நயனங்கள் விரித்தாள் நேரிழை அவள். அம்மணியின் சக்குகளோ நேரெதிரே நின்று பிரார்த்தனையில் மூழ்கியிருந்த ரகுவை இதழ்கள் நாண இமைக்காது ரசித்தது. வேஷ்டி சட்டையில் அவன் நேர்த்தியை கண்டவளின் கை காலெல்லாம் இனம் புரியா சிலிர்ப்பில் வெட்கியது. ஏற்கனவே ரகுவின் நெற்றியில் திருநீர் இருந்தது. அப்போதுதான் கவனித்தாள் கோக்கனதை ஆனவன் ராயல் ப்ளூ வர்ணத்தில் லாங் ஸ்லீவ் கொண்டிருப்பதை. முழங்கை வரை மடக்கி விட்டிருந்தவன் கழுத்தில் மெல்லிய தங்கச்சங்கிலி ஒன்றோ கண்ணுக்கே புலப்படாது இருந்தது. ஒரு கையில் வாட்ச், மறு கை விரலில் தங்க மோதிரம் என்று பெண் பார்த்திட வந்த வேளையில் ஆனவனை சரியாய் கவனிக்காது கோதையவள் தவற விட்டிருந்த அத்தனையையும் இப்போது இம்மியும் மிஸ் செய்திடாது ரசித்தாள். குருக்களின் தீபாராதனையில் சிந்தை கலைய முன்னிருந்தவனோ கண்ணால் சைகை செய்தான் அவளின் நெற்றியை சுட்டிக்காட்டி. ஊமை பாஷை புரியா கள்ளியோ அவனையே அம்பகங்கள் குறுக்கி பார்க்க யதார்த்தமாய் தொடுவதைப் போல அவன் நெற்றியோரத்தை இரு விரல்கள் கொண்டு தேய்த்தான் ரகு. அதை கண்டவளின் கண்களோ அகல விரிந்தது. உதடு கடித்து வன்ம புன்னகை கொண்ட ரகுவோ, சிக்கி விட்டாயே வித்தார கள்ளி வசமாய் என்று மனசுக்குள் சொல்லி சிரிக்க, ஆத்தி மறந்திருப்பான்னு நினைச்சேன் என்றவளின் மனமோ பதறியது. சம்பந்திகள் இருவரும் சுப காரியத்தின் அழைப்பிதழை முறையாக கைமாற்றிக்கொள்ள ரகுவிடமிருந்து முதலில் தப்பித்திட வேண்டும் என்று நினைத்தாள் கோக்கனதை. மெதுவாய் நழுவி ஓடிட பார்த்தவளை பிடித்து நிறுத்திய புவனா புருஷனோ வருங்கால மாப்பிள்ளையோடு லோட்டஸையும் சேர்த்து பெரியவர்களின் காலில் விழுந்து வணங்கிடச் சொன்னான். மாமாவின் பேச்சுக்கு ஏற்ப தாத்தா தொடங்கி குருமூர்த்தி மற்றும் ஜானகி என்று இறுதியில் சந்திரன் மற்றும் புவனா கால் வரைக்குமே விழுந்து எழுந்தனர் ஜோடிகள் இருவரும். ஆசீர்வாதம் பெற்ற இருவரும் மணக்கோல தம்பதிகள் போல காணப்பட அங்கேயே திருஷ்டி சுத்தினார் சித்ரா. தாத்தாவின் பாதங்களில் விழுகையில் கோக்கனதியின் மல்லிகை சரம் முன்னோக்கி சரிந்தது சுந்தரியின் தோளில். அதன் வாசத்தை உணர்ந்த ரகுவோ நறுதுதல் அவளையே ஓரக்கண்ணால் பார்க்க, பக்கம் இருப்பவனின் பார்வைகளை உணர்ந்த வல்வியவளோ கூசி போனாள் மேனி சிலிர்க்க. வந்த வேலை முடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய குடும்பமோ ஆங்காங்கே பிரிந்து போக ஆரம்பித்தனர். கோக்கனதையும் எஸ்கேப் ஆகிட பார்க்க அவள் முன் வந்து நின்றான் ரகு, கைகளை நம்பியார் கணக்காக பிசைந்தபடி. கடவுளே விடமாட்டான் போலிருக்கே என்று மனதுக்குள் புலம்பியவளோ தப்பிக்க முனைந்து குனிந்த தலையோடு அடிகளை வேறு பக்கமாக நகர்த்த, ரகுவோ அவள் திரும்பிய பக்கமெல்லாம் செக் போஸ்ட் போட்டான். அலறவளை நகர விடாது. கோவிலுக்குள் கூட்டம் ஜாஸ்தியே, ஆகவே அவர்கள் இருவர் அடித்த கூத்து தனித்து தெரியவில்லை. எப்படியாவது ரகுவை கழற்றிவிட நினைத்த லோட்டஸோ தூரத்தில் தெரிந்த அருளை நோக்கி கையசைத்தாள். அருள், அருள் என்று சத்தமாக அழைத்தவளோ குடுகுடுவென்று ஓடினாள், பக்தர்களுக்கு இடையில் புகுந்து அருளை நோக்கி. ரகுவும் அவளை விடாது துரத்தி போக, ரகு நீங்களே சொல்லுங்க, அருள் மாமா இந்த ரெட் கலர் ஜிப்பால செம்ம அழகா இருக்காரு தானே, எவ்வளவு எடுப்பா இருக்கு மாமா இந்த ஜிப்பா என்ற தெரியலையோ வேண்டுமென்றே அருளை புகழ்ந்து தள்ள ரகுவின் விழிகளோ அவன் அண்ணனை பார்த்தது. அருளும் எதுவும் பேசாது வெறுமனே தம்பியை பார்க்க, நிச்சயமா சொல்றேன் மாமா, இந்த மாதிரி சூப்பர் ஜிப்பா சூஸ் பண்றதுக்காகவே உங்களுக்கு ஒரு டைட் ஹக் கொடுக்கணும், எவ்வளவு நேர்த்தியான எம்ப்ராய்டரி என்றவள் தொடர்ந்து அருளின் ஜிப்பாவிற்கு உயர்தர சர்டிபிகேட் கொடுக்க, ரகுவோ நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு லோட்டஸ் அப்படி என்னதான் முயற்சிக்கிறாள் என்று பார்த்திட பொறுமை கொண்டான். அருளிடம் இழிக்க பேசியவளோ, என்ன இவனுக்கு கோவமே வரல, அன்னைக்கு வந்துச்சே அருள் பத்தி பேசும்போது, இப்போ அண்ணாக்காரங்கிட்ட நேரடியாவே வந்து பேசுறேன், இந்த தாடிக்கார பொறுக்கி என்னடான்னா கடுப்பாகாம இங்கேயே கைய கட்டிட்டு படம் பாக்குற மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஒருவேளை கோயில் அப்படின்னு அமைதியா இருக்கானோ, இல்ல நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த கெத்தா வெளியில வெத்தா என்று உள்ளுக்குள் பல கேள்விகள் கொண்டு கண்களை உருட்ட,
அப்போ நீ ஆகுவ தான் கட்டிப்பிடிக்கணும் என்று அருளோ சிரிக்க, அதுவரை புன்னகை கொண்டிருந்தவளின் முகமோ சடன் பிரேக் போட்டது. ரகுவோ உடல் குலுங்க சிரிக்க, அவனை பாவமாக திரும்பி பார்த்தவளோ கண்களை சிமிட்டினாள், உதடு பிதுக்கி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஏதோ வந்துடுறேன் என்ற அருளோ அங்கிருந்து விலக, ரகுவோ கைகளை அகல விரித்து சைகை கொண்டான், நேரிலை அவளை வந்து கட்டி அணைக்க கோரி. குண்டு கண்களை ராட்டினம் கணக்காக சுற்றிய கோக்கனதையோ மாமா மாமா என்றபடி ஓடினாள் அருளின் பின்னாலேயே. ரகுவோ உதடுகள் மடக்கிய முகில் நகையோடு அன்னதானம் வழங்கும் பக்கமாக நடையை கட்டினாள். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடுவோம். நன்றி, வணக்கம்.